அவர் பற்றியெல்லாம் பேசாதீங்க. அவர் நடிகை பெரிய மக்களை ஏமாத்திக்கின்னு ஒரு நடிகரெல்லாம் ஒரு நான் இப்படி வீரம் நல்லது செய்கிற மாதிரி சினிமாவில் நடிக்கலாம். சொந்த வாழ்க்கையில் எவனும் கிடையாது. அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது, எந்த வந்து கிடையாது. இப்போ அரசியல் வந்த பிறகு சும்மா ஒரு இது விடுவார். பிளட்டு வந்துச்சுன்னா போய் பிளட்டில் போய் காலை ஊன்னு போய் 4 இடம் பார்த்தாரா, வீட்டில் உட்கார வச்சு வாடான்னு கொடுத்துதா சாப்பிடு இது கொடு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் தான் அரசியல்வாதி. அவர் மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருப்பார். அவங்க கோடியாக சம்பாதிச்சிக்கிறதுக்கு காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி தான் ஏமாத்துறாங்க. இந்த கவர்மெண்ட் நல்லது செய்யுது, நிச்சயமாக அவங்க தான் சொல்லணும். எத்தனை பேர்னா கூட்டணி ஜெயிக்கிட்டோம். இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. இந்த டிவி என்ன டிவி, எலெக்ஷன் முடிட்டோம், இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. உண்மை ஜெயிக்கும், அவ்வளோதான். யார் தனித்து நிற்கிறத? அவர் என்ன பெரிய எப்போ இதுக்கு முன்னே 50 தடவை கட்சியில் போய் சேர்ந்தாரா? அவர் என்ன இது பண்ணுறாரு? அவர் இப்போ தான் நிற்கிறாரு, புரியுதுங்களா? அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டே உள்ளதான் அரசியல் வச்சுருக்காரு. அப்புறம் என்னங்க அதனால் தனிச்சு நின்னானா ரொம்ப நின்னா இவருக்குன்னா அப்படியே ஓட்டு மக்களை வாரி கொட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஓடிட மாட்டாங்க. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் கோடி மக்கள் அப்படி நிற்பாங்க. ஆனால் நின்னா அவர் ஓட்டு விடாது. மக்கள் மத்தியில் யார் நிற்கிறாங்களோ நல்லது செய்வோம், நல்லது நினைப்பான், நல்லதுக்கு நல்லது தான் கிடைக்கும். தனித்து போட்டியிடுது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அண்ணா கிட்ட கற்றுக்கினாரு, கருணாநிதி அண்ணா கிட்ட கற்றுக்கினாரு, ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட கற்றுக்கினாரு, எடப்பாடி ஜெயலலிதா கிட்ட கற்றுக்கினாரு. பெருந்தலைவர் அனைவரும் ஒவ்வொரு வாரிசு இல்லாமல் உருவாக்க முடியாது. தனித்து புதுசாக யாருமே அப்படியாப்பட்ட விஜயகாந்த் தனித்து போட்டிட்டு எல்லா இடத்துலையும் டெபாசிட் இருந்து ஒரு சீட்டு தான் வாங்கினாரு. அந்த மாதிரி தான் விஜய்க்கும் நடக்கும். யார் கூட கூட்டணி இருந்து பெரிய தலைவர் கூட இருந்து அவருக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஒரு சில இடங்களை பிடிப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல தனித்து நிற்கிறத கூட கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. மக்களோட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாது, பிறகு பொறுத்து இருந்து பார்ப்போம். வாய்ப்பே கிடையாதுன்னு வாய்ப்பே கிடையாது. திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதை யாராலும் மாற்ற முடியாது. திராவிட கட்சிகள்னால் திமுக முதன்மை, அடுத்தது அண்ணா திமுக, இப்போ அப்புறம் பிஜேபி இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதை மீறி இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணுன்னாக்கா அந்த இளம் வயதுக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் எல்லாரும் ரசிக்க போகிறது கிடையாது, கிராமப்புற மக்கள்லாம் ரசிக்க போகிறது கிடையாது. அந்த இளம் வயசு பசங்க மட்டும்தான் ரசிப்பாங்க. அவங்க ஓட்டு வாங்கி அவங்க ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. இவர் குழந்தைங்க ஆட்சியில் ஒரு ஆள் அமைக்க முடியுமா? அரசாங்கத்தை நடத்த முடியுமா? குழந்தை அவர் இப்போ தான் தவழ்றாரு. முதல் தவழ்ந்து வரட்டும், அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கட்டும், அப்புறம் வரட்டும். ஒன்றும் தெரியாம போய் அரசியல் மாட்டிடக்கூடாதுமா? தமிழகத்தில் அனுபவமிக்கவளே இந்த பாடுபடுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் 75 வருஷம் பாரம்பரிய திமுகவே அல்லாடுது. இவரெல்லாம் நேற்று முளைச்சவர். முதல்ல அரசியலுக்கு வரட்டும், கொஞ்சம் மக்களை ஈடுபடட்டும், தனிச்சு நிற்கட்டும். உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் அவர் வரவேற்பாங்க. எவ்வளோ மக்கள் ஆறுன்னு தெரிஞ்சு போவோம். விஜயகாந்த் அப்படி தானே பண்ணாரு. தனிச்சே நின்றா விஜயகாந்த் முதலமைச்சராக இருப்பாரு. கூட்டணி போனனால வந்த வம்பு தான் விஜயகாந்த் காலம் போடுறது, அது தெரிஞ்சுங்க. அவர் தனித்து போகிறது தான் நல்லது. கூட்டணி சேர்ந்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டார். அவருக்கு விஜய் நின்னாலும் சரி, யார் நின்னாலும் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிறாங்க. அவர் என்ன விஜய் மக்களுக்காக என்ன போராடினாரா, இல்லை நல்லது எல்லாம் செஞ்சு கொடுத்தாரா, இல்லை அங்கங்கே புல்லட்லாம் அங்கே போய் அப்படியே நடு ரோட்டில் போய் நின்றுச்சாங்க? அவன் ஒன்றுமே செய்யலை. அவன் அரசியலுக்கு அவன் சம்பாரித்த காசை ஒரு அரசியலில் போய் சேர்ந்து அதை ஏமாற்றி காப்பாற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. அரசியல்வாதிங்க பூரா யார் நடிகனுங்கெல்லாம் என்னதான் மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் பேசுறது பூரா நடிப்பு தான், செயலெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் மத்தியில் நிறைய செஞ்சுருக்காங்க. லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நாள் ஆண்ட எல்லா அரசியல் திருட்டு பசங்களோட அவர் நல்லா செஞ்சுருக்காரு. பஸ்ஸில் பசு ஓட்டின மாதிரி இருந்து போகிறதுக்கு கூட காசு இல்லாத அவங்களாம் ஃப்ரீயாக போயின்னு வராங்களா? அது ஒரு இது இல்லையா? எண்ணி பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. எந்த கட்சி கொடுத்து எந்த ஆட்சி கொடுத்தான்? இது வரைக்கும் எவனா கொடுத்தானா? காமராஜர் காலத்தில் சாப்பாடு போட்டாங்க, அவர் தான் போட்டார். இன்றைக்கி எல்லா பசங்களும் சாப்பிட்டு நல்லா படிக்கணுன்றாங்க. பசி இருந்தால் 10 பறந்துடும். பசி இல்லாத நேரத்தில் சோறு போடுறது தான் ஒரு புண்ணியம். அதை செஞ்சுருக்காரு. அதோடு வேறு என்ன செய்யணும்? அதை பசங்க படிப்புக்காக வேண்டி 1000 கொடுக்குறாரு. வெளியங்க கொடுக்குறாரு. வெளிநாட்டில் நிறைய இது அட்வான்ஸாக நிறைய செஞ்சுருக்காரு. நான் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது செய்யறவங்கள பாராட்டுவேன். இது வரைக்கும் அவனை இப்போ பேசுகிறவன் ஒன்றும் செய்யலை. அவனை திமுக ஒழிப்பேன், அவன் எதிரி அழிப்பேன்னு தான் சொல்கிறான். அவன் எதுக்கு அழிக்கிறேன்னு அவன் சொல்ல மாட்டான். எடப்பாடி கூட சொல்கிறாரு, அவங்க எதிரி அவங்கள அழிச்சிடுவேன்னா என்னத்தை அழிச்சிருப்பாரா? என்னத்துக்கு அழிக்கிற? தனிப்பட்ட முறை இருக்க இல்லை, அவருக்கு எதனா அவர் கெடுதி செஞ்சாரோ அதுக்கு அழிப்பாரா? அரசியல் வர்றதுக்காக வேண்டி அவர் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. அவர்தான் போமா, வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதியில் கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் சொல்லிட்டேனே, திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது.
இல்லையா? காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இதை மீறி அவங்க வரணுன்னா அதான் சின்ன பசங்க மட்டும்தான், விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு கிராமப்புற மக்களோ ஒரு அஃபிஷியல் லைனில் உள்ளவங்களோ யாரும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாரும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்க தான், யாரும் பண்ணுறவங்க கிடையாது. நாட்டின், தமிழகத்தை மட்டும் இல்லை, நாட்டின் நலன் கருதி பண்ணுறவங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய கருத்து. அது வேஸ்ட்டுன்ற தனித்து அவர் போட்டிட்டா அவர் கெளிப்பார். அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவ்வளோ காசு செலவு பண்ணி செய்ய மாட்டாங்க. எல்லாம் விஜய் கையை எதிர்பார்த்து 256 சீட்டில் 250 சீட்டு விஜய் கையை தான் எதிர்பார்ப்பாங்க. விஜய் எத்தனை கோடி கொடுப்பாரு, யாருக்கு கொடுப்பாரு? அதில் முடியாது. இப்போ டிஎம்கில் இருக்கிற 250 எம்எல்ஏவும் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் பணம் செலவு பண்ணி நீங்கள் கட்டாயம் கெளிக்கணும். நல்லா வெற்றி போட்டு தனிச்சு நின்று சந்தோஷம் வந்தால் அவர் முதல் நான் தான் போய் போடுவேன், தெரியுங்களா? அவர் தனிச்சு நின்று வெற்றி பெற்றா உண்மையிலே உலகமே அவரை பாராட்டும். உண்மையிலேயே வாய்ப்பு இல்லை. தனிச்சு நின்று முதல்ல நிற்கலாம். மக்கள் நம்மளை எவ்வளோ ஆதரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாதிரி கூட்டி சேரலாம். எடுத்த எடுப்புலேயே நீ போய் கூட்டி சேர்ந்தா உன்னுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது, உன்னைய மதிக்க மாட்டாங்க. நீ தனிச்சு நின்று 10,000 ஓட்டு மொத்தம் ஆனால் கூட கெட்டிக்காரன் தான். நீ தனிச்சு நின்றா நீ கெட்டிக்காரன். கூட சேர்ந்து போனால் உன்னுடைய மதிப்பு தெரியாது. என்னுடைய கருத்து, நான் ஒரு ஆன்மீகவாதி. உண்மை இன்னைக்கு தான் ஜெயிக்கும். இவ்வளோ இருந்து அரசியல்வாதிகள்லாம் திருட்டு பசங்க ஒன்றுமே செய்ய மாட்டான். அவன் சம்பாரி தான் செஞ்சுருந்தான். இப்படி இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக அதாவது இந்த பிளான் வச்சுருக்காரு, மாஸ்டர் பிளான். அதாவது இன்னும் முன்னோக்கி திட்டமாக என்ன சொல்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. மக்களுக்கு நிறைய செய்கிறாரு, செஞ்சுனே இருக்காரு. புரியுதா? சும்மா அவரை குறை சொல்லி இருந்தால் என்ன இருக்கு? அவன் அரசுக்காக இவர் இது பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, ஏன் இவர் ஆட்சியில் நடக்கலையா? இவர்கிட்ட கொலை குற்றமே நடக்கலையா? அது மக்கள் திருந்தலாம் வருது. இன்னைக்கு மக்கள் நாடு கெட்டு போச்சு. இந்த கற்பு கல்யாணம் நடந்து தான் இருக்கும். அது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கும். மக்களை மாற்ற முடியுமா? புரியுதுங்களா? மக்கள் என்றைக்கு மாறனா இருக்கும். இதுக்கு மேலே மக்கள் மாறுறது சான்ஸ் கிடையாது. என்றைக்கு அந்த போதை மருந்துன்னு வந்துச்சு எல்லாம் கெட்டு குட்டி சவர நாசமாக போயிடுச்சு. புரியுதுங்களா? அவர் நல்லது செய்கிறாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பசங்க படிக்குது. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு ஸ்கூல் பிள்ளைங்க. எந்த கொடுத்தா? சம்பாதிக்கிறான் எவன் சம்பாதிக்காத இருக்கான்? ஆட்சிக்கு சம்பாதிக்கிறது தானே ஆட்சிக்கே வராங்க. அந்த சம்பாதிச்சா கூட ஒரு பாதி மக்களுக்கு நல்லது போய் சேரணும். இவங்க காசு போய் சேரணும். இவங்க உழைப்பில் மக்கள் ஏழைகள் வந்துச்சுன்னா இப்போ இலவசமாக பஸ்ஸுக்கு போ. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பொம்பளைங்க இவ்வளோ போகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது. இது பாரு, அது தப்புன்னு சொல்லணும். இவனுக்கு ஒழிச்சுனா எதுக்கு ஒழிச்சார்? அவர் நல்லது செய்து கொடுக்கின்ற என்னத்துக்கு வச்சு? என்ன காரணம் இது வரைக்கும் சொல்லப்படுறோம். அவர் வரக்கூடாது. அது அவன் சுயநலம். அந்த மாதிரி உங்களால் முடியாது. அந்த செலவுலாம் அவங்க பண்ண மாட்டாங்க யாருமே. அதனால் விஜய் கட்டாயம் வருவார். மக்கள் ஆதரவு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஆதரவு இருக்குது, எல்லாருமே ஆதரவு இருக்குது. விஜய் வருவார். விஜய் சுற்றி இருக்கிற ஆள் தனித்து போட்டுட்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. தனித்து தான் போகணும். விஜய் நான் பாராட்டுறேன். உண்மையிலே ஒரு உண்மையான தமிழனாக இருந்தால் தனித்து நின்று அவர் எவ்வளோ மக்கள் செல்வாக்கு போடுறான்னு பார்க்கணும். விஜயகாந்த் எப்படி பண்ணார்? யாரையும் கூட்டு சேர்க்கல. மக்களோட தான் கூட்டணி, நான் கடவுளோட தான் கூட்டணின்றார். அதே மாதிரி விஜய் அவருடைய வாரிசுன்னு சொன்னால் தனித்து நின்று அவர்கிட்ட மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்கிறத பார்க்கட்டும். அதை கெட்டிக்காரன். உண்மையிலே நான் விஜயை பாராட்டுவேன். தனித்து நின்று மக்கள் அவரை எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற காட்டிட்டா உண்மையிலே நான் விஜய்க்கு சலிட்டு அடிப்பேன். ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு மாதோட போய் போட்டு வந்துடுவேன். தனித்து நிற்கிறேன் அவர் விஜயகாந்த் மாதிரி. அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய செல்வாக்குன்னா திமுகவுடைய செல்வாக்குன்னா அவங்க தெரியும். அதனால் தனித்து நின்னா உண்மையிலே பாராட்டுவேன்.